hello, vanakkam, welcome back to my channel Phoenix Couple Shankar with Veda. ஸோ நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறப்பவே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கேன்ட்டு. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஜஸ்ட் ஃபார் 3 daysங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளம்பிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ தான் வந்துட்டு, ஆனால் லாங் வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. என்னதுன்னா என் ஹேர் பேக் ஒரு 3 years ஆச்சுங்க. ஹேர் பேக் போட்டு எனக்கான ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு எல்லாம் போட்டு ஒரு 3 years ஆச்சு. ஸோ இப்போது வந்துட்டு மறுபடியும் வந்து ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ ஷார்ட் கொஞ்சம் சின்ன ஹேர் பேக் தான் வந்து போடுறேன். ரொம்ப போடுறதுக்கெலாம் டைம் இல்லை. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவ்வளோவா எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் கருவேப்பிலை, அப்புறம் வேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லைட் செட்டிங் பத்தலை. அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை பற்றி யூசர்ஸ், அப்புறம் கருவேப்பிலையோட யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் நிறையா வீடியோஸ் ஹேர் பேக் வந்துட்டு எங்கள் வீட்டில் போய்ட்டு நான் போடுறேன். ஸோ எங்கள் பாட்டி எப்படி இருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சூப்பராக இருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பாருங்கள். நான் இப்போ தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாட்டிக்கு வந்துட்டு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே ஸோ வாங்க எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். எடுத்து கொடுப்பாக்கலாம். என்னது? ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு சின்னதாக ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு. கேரட் வந்து இல்லை. ஸோ ஆம்லா, பீட்ரூட் வந்து இருக்குது. ஸோ ஏபிசி ஜூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து இது ஏபி ஜூஸ். ஸோ சி வந்து இல்லை. அதனால் ஜஸ்ட் ஆப்பிள் இல்லை ஆம்லா, ரொம்ப ரெண்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயம் தான். ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் வந்து சரி. பட் எனக்கு வந்து ஆம்லா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆம்லாவோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு என் தம்பி சொல்லி கொடுப்பான். இது ஆப்பிளை விட ஆம்லா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வாங்க ஜூஸ் போடலாம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ வச்சுருந்தது. அது வந்து நிறைய டிப்ஸ் வந்து அது கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ரொம்ப என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்தனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பேசாமல் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல். ஸோ அப்போ வந்து இப்படி தான் வீடியோ வச்சுட்டு இதே மைக்கில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மைக் அப்படியே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மைக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கொட்டை, ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எண்ணெய் காய்ச்சிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை போட்டு காய்ச்சிக்கலாம். போட்டு காய்ச்சிக்கிறது மீன்ஸ் நல்லா காய வச்சு கொட்டை மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ அது இடிகளில் வந்து இடித்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொட்டையை சேர்த்து வைக்கலன்னா இதை வந்து ட்ரை பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்தையும் நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஆம்லாவும் சேர்த்து அரைச்சிடுங்க. அதுவும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 ஆம்லா நல்லா கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு, இந்த கத்தியை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கண்டிப்பாக என் தம்பியோட செலெக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் இந்த கில்லர் மைண்டோடையே சுற்றிட்டு இருப்பான். அவ்வளோதாங்க, 2 ஆம்லா கட் பண்ணிட்டேன். இது வந்து நான் இப்போது பேக் போடுறேன் இல்லையா? ஸோ அது கூட வந்து ஜாயின் பண்ணி சேர்த்துப்பேன். ரொம்ப நல்லதுங்க இதுவும். அடுத்தது வந்து பீட்ரூட் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஏபிசி ஜூஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனது. நம்ம சேனல்லையும் நான் வந்து போட்டிருந்தேன். அப்போ நான் ரன் பண்ண சேனல்லையும் அதை பற்றி நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அது காமன். இப்போ நிறையா பேர் ஏபிசி ஜூஸ் வீட்டிலே மேக் பண்ணுறது டைம் இல்லாதவங்க பவுடர்லாம் வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எப்போவுமே மோஸ்ட்லி எனக்கு குடிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. அப்படி போடுற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வந்து குடிச்சுப்பேன். பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட
ஏபி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆம்லா அப்புறம் வந்துட்டு பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஏபி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், கரெக்டாக 1 டம்ளர் இருக்கும். பாருங்கள், இதில் 1 டம்ளர் வந்து வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக தான் வந்து போட்டிருக்கேன். என் கையை பாருங்கள் இவ்வளோ பிங்கிஷாக வந்து இருக்குன்னு. ஸோ இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு எனக்கு இப்போ வர பவுடர்ஸில் கிடைக்குமானா எனக்கு தெரில. ஒரு வேளை நல்லா பண்ணுறவங்களும் இருக்கலாம். பட் எனக்கு இப்போ எப்போவுமே இந்த ஃப்ரெஷ்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். இதில் வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணல. 1 டம்ளர் 1 கிளாஸ் தானே, ஸோ சுகர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணால் வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இது ஓரமாக வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம். ஒயர் எங்கேயோ மாட்டிக்கிச்சுங்க. அவ்வளோதான். ஸோ ஹேர் பேக்குக்கு வந்துட்டு நான் ஏன் வந்து நீம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லைட்டாக டேண்ட்ரஃப் வர மாதிரி இருக்குது. ஸ்கேல்பில் வந்து இச்சிங்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீம் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லாங் ஹேருங்க. ஸோ எனக்கு இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் ஹேர்னால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா மீதி வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒரு 2 டேஸில் நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்து வச்சுனீங்கன்னா வெயிலில் காய வச்சுட்டு எண்ணெய் காய்ச்சப்போ நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு கருவேப்பிலை, கறி லீவ்ஸ். இதோட பெனிஃபிட் ஹேருக்கு வந்துட்டு ஈக்குவல் எதுவுமே வந்து கிடையாதுங்க. அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது ஹேருக்கு. வந்துட்டு நீங்கள் நீம், கற்றாழை எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் கறி லீவ்ஸே நீங்கள் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லாவே வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கறி லீவ் ஜூஸும் வந்துட்டு கருவேப்பிலை ஜூஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அவ்வளோ பெனிஃபிட் வந்து இந்த கருவேப்பிலை இருக்குது. கால்சியம் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஜூஸ் பிடிக்கவே பிடிக்காது. கஷ்டப்பட்டு அந்த ஜூஸ் வந்து நான் குடிச்சிடுவேன். ஸோ அந்தளவுக்கு சில பொருட்கள் கசப்பாக இருந்தாலும் அதில் மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு கருவேப்பிலையும் வந்து ஒன்றுங்க. அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது ஹேர் பேக்கு இல்லை ஸ்கின் கேர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாமல் இருக்கிறதும் வந்து நல்லது தான். மந்த்லி ஒன்ஸ் ஆல்சோ குட். அப்புறம் வந்து மந்த்லி 2 குட் தான். சும்மா ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கின்னுக்கு ஹேருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான பீரியட் க்ரோத்துக்காக இருக்கட்டும், டேண்ட்ரஃப் போகிற மாதிரி இருக்கட்டும், கொஞ்சம் அதுக்கான டைமும் வந்து கொடுங்க. எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணிக்க வேணாம். ஹேர் பேக் வந்து எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து டேண்ட்ரஃப்க்கு, அப்புறம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு. இப்போ வந்து முடி நிறையா கொட்டுது அப்படின்னா கொட்டுற முடி மறுபடியும் வளரணும் இல்லையா. ஸோ அதுக்காக டேண்ட்ரஃப் இருந்தால் கிளியர் ஆகும். ஸோ சின்ன வெங்காயம். ஸோ இது போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி இப்போது அரைச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் பேக்கோட பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுது, அப்படியே விழுகுது பார்த்திங்களா. மருதாணி வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருப்போம், அதே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இப்படி இருக்கும். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் ஹேருக்கு வந்து நல்லா ஒட்டும். தண்ணியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப பவுடராக மாதிரி இருந்தாலும் வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஹேரில் வந்துட்டு நல்லா மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம முடியில் வந்து அப்ளை பண்ணுறத விட ஸ்கேல்பில் வந்துட்டு ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
எத்தனை பேர் வந்துட்டு தாத்தா பாட்டி கூட வளர்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியவே இல்லை. எனக்கு வந்து அப்பா இல்லாதனால எனக்கு அது ஒரு கிஃப்டாக வந்து இருந்தது. லீவுக்கு கூட வந்துட்டு சித்தி வீடு, பெரியம்மா வீடு, பாட்டி வீடு அப்படிலாம் எங்கேயுமே வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் காலேஜ் இப்போது மேரேஜ் பண்ணி வந்ததுலேருந்தே நான் எங்கேயுமே வந்து போனதே வந்து கிடையாது. ஒரே வீடு எங்கள் தாத்தா பாட்டி வீடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் நானும் என் தம்பியும் இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாத்தா டெத்துக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து அது எங்கள் தாத்தா டெத் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து இருந்தது. அது காம்பன்சேட் பண்ண மாதிரி எங்கள் பாட்டி வந்து எங்கள் கூட வந்து இருந்தாங்க. இப்போ எங்கள் பாட்டி வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோடனே நான் அனாதை அப்படின்லாம் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டேன். அது ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து இருந்தது. எங்கள் அம்மாவே வந்துட்டு கோயம்புத்தூர் ஒரு 8 இயர்ஸாக தான் வந்து சமைக்கவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுலேருந்து, எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, காலேஜுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு எங்கள் பாட்டியை தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பாட்டி தாத்தாங்கிறது இது செய்யணும், நீ பொண்ணு தானே, இது கூட செய்ய மாட்டியான்னு எங்கள் அம்மாவையும் கேட்டதில்லை. உங்கள் அம்மா தான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறா, நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு என்கிட்டையும் கேட்டதில்லை. ஒரு ஹெல்ப் கூட எங்கள் தாத்தாவும் சரி எங்கள் பாட்டியும் சரி என்னையோ எங்கள் அம்மாவையும் எங்கள் தம்பியும் எதுவுமே வந்து கேட்டதில்லை. பாசத்தை தவிர வேறு எதையும் அள்ளி அள்ளி கொடுத்ததும் இல்லை. ஸோ எங்கள் பாட்டியை வந்துட்டு அந்த ஐசியூவில் பார்த்தப்போ நான் அப்படியே உடஞ்சிட்டேன். முதல்ல எங்கள் தாத்தா ஐசியூவில் பார்த்தப்போ கூட வீட்டில் பாட்டி இருப்பாங்க அப்படிங்கிற ஒன்று இருந்தது. இப்போ எங்கள் பாட்டியும் வந்து ஐசியூவில் இருக்கிறப்போ பார்த்தா ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து இருந்தது. ஜஸ்ட் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த காலத்து பீப்புள்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கிஃப்ட்டு தான். அவங்க இல்லாதப்போ தான் வந்துட்டு அதோட அருமை வந்து தெரியும். காட் கிரேஸ் இப்போ எங்கள் பாட்டி நல்லாவே வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப அன்பு ஜாஸ்தியாகிட்டே வருது எனக்கு எங்கள் பாட்டி மேலே. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்துட்டு 80+ வந்துட்டு பெரியவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 60+ வச்சுக்கோங்களேன், பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற வரைக்கும் அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக வந்து பார்த்துக்கோங்க. அவங்க இல்லாதப்போ ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 hour வந்துட்டு நல்லா காயக்கப்புறம் தலைக்கு வந்து குளிச்சிருவேன். இன்னுமா பாட்டிக்கு என்ன சாமி தர? மாத்திரை தெரியா? ஏன் உன்னமா பாட்டிக்கு என்ன ஆச்சு? ஆயிடுச்சா? எந்த இடத்துல நம்ம இல்லைங்களா? உன்னமா பாட்டிக்கு எங்க உவா இருக்கு சொல்லு. நல்லா வந்து தலைக்கு வந்து குளிச்சாச்சு. ஸோ ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. ஸோ என்னோடய ஹேர் பேக் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஆசை வந்து நிறைவேறி இருக்குது. எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா பழையபடி பப்பு கூடையெல்லாம் வந்து விளையாண்டுட்டு நல்லபடியாக வந்து இருக்காங்க. பாட்டி பேசுகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம். பாய்.